ஒரு குறிப்பிட்ட நாளில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை சபைக்கு அழைத்து வந்தார். ஏறத்தாழ 3 வருஷங்களுக்கு மேலாய் அந்த பிள்ளைக்கு ஒரு 23 வயசு இருக்கும், 23 வயது இருக்கும். பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கும். அந்த பிள்ளை மனநிலை பாதிக்கப்பட்டு தேவனை அறியாத ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு நாள் கூட கிறிஸ்தவ ஆலயத்திற்கு அவர்கள் போனதில்லை. அவர்களுக்கும் தெய்வத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஆனால் யாரோ ஒருவர் அந்த ஆலயத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி அந்த பிள்ளையை தேவனுடைய சமூகத்தில் ஆலயத்திற்கு அழைத்து வந்திருந்தார்கள். ஒரு வெள்ளிக்கிழமை அப்போ அவங்க ஆலயத்திற்கு அழைத்து வந்த பொழுது பிள்ளை 23 வயதான பிள்ளை இப்படி கை கட்டப்பட்டு அந்த பிள்ளை இழுத்து வரப்பட்டார். அந்த பிள்ளைகள் குடும்பத்தினுடைய உண்மையான நிலையை கண்டு தேவ சமூகத்திலே ஆலோசனையோடு 21 நாட்கள் உபவாசிப்பதாக தீர்மானித்தேன். 21 தினங்கள். பொதுவாய் அந்த நாட்களில் வருடத்திற்கு 3 முறை 21 என்று முழு நேரமாய் உபவாசிக்கிற பழக்கம் உண்டு. இப்பொழுதும் கர்த்தர் கிருபையாய் கடைபிடிக்க உதவி செய்து வருகிறார். ஆனால் இதற்கு மேலே உபவாச நாட்கள் வாரத்திற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் ஓடிவிடும். இதுக்கு மேலே இந்த குடும்பத்தாருடைய வேதனையை கண்டு தோத்திரம் இந்த பிள்ளைக்காக ஒரு 21 நாட்கள் உபவாசிப்பதாக நான் தீர்மானித்து சபையாருக்கு அறிவித்தேன். கிருபையாய் ஒரு நல்ல சபையை பிள்ளைகளை தேவன் தந்திருக்கிற என்னோடு அவர்களும் இணைந்து கொண்டார்கள். சரி, இந்த பிள்ளையின் விடுதலைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், உபவாசிப்போம் என்று சொல்லி 1 நாள் 2 நாள் 3 நாள் போகுது. ஜெபம் எப்போ நடக்கும்னு நினைக்கிறேன். காலையில் 5 மணியிலேருந்து 6 மணி வரைக்கும், 10 மணியிலிருந்து 12:30 மணி வரைக்கும் தோத்திரம், 3:30லேருந்து 5 மணி வரைக்கும், 6:30 மணியிலிருந்து 8:30 9 மணி வரைக்கும், 12 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். டெய்லி எத்தனை ப்ரேயரு? 5 முறை நடக்கும். ராத்திரி 12 மணி முதல் 1 மணி வரைக்கும் ஜெபத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணும். இப்படியே போயிட்டு இருக்கு. ஏறத்தாழ 15 நாள் போயாச்சு. அந்த பிள்ளை கை கட்டப்பட்டு ஆலயத்தில் இருக்கா. வந்ததுல இருந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. வரும் பொழுது அது தூங்குறதில்லை, இப்பவும் தூங்குறதில்லை. நம்ம எழும்பி வந்து இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு கை அவுக்க முடியாது. என்ன அப்படின்னா, கை அவுட்டிங்கன்னு வைங்க, டப்புனி எந்திரிச்சு ஓடி போயிடுவான். இவனுடைய பிரச்சனை என்னன்னா, ஓட ஓட துணி அவுத்துக்கிட்டே ஓடுவான். புரியும் நினைக்கிறேன். நிர்வாணமா ஓடிடும் அந்த பிள்ளை. அதான் அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனை. 23 வயசு. எப்படி குடும்பத்தார் எப்படி வேதனை இல்லாம இருப்பாங்க? 15 நாள் ராத்திரி ஆயிட்டு. எனக்கும் ஏற்கனவே வேலை பளு, இதுக்கு மேல வெளி ஊழியங்கள், இதுக்கு மேல தொடர் உபவாசங்கள், இப்ப எக்ஸ்ட்ரா வேற இது, என்னால முடியல. அப்ப 15 நாட்கள் அளவும் எந்த மாற்றமும் இல்லாததுனால நான் தேவ சமூகத்தில் அமர்ந்து விட்டு ராத்திரி 12 முதல் 1 மணி வரை நடைபெறுகிற ஜெபத்தை முடித்து நான் வீட்டிற்கு போய்விட்டு மறுபடியும் 4:30 மணிக்கு உள்ள வருவேன். மறுபடியும் அதிகாலை 4:30 மணிக்கு உள்ள வருவேன். அப்போ இது மாதிரி இப்போ எல்லாம் டேபிள் புல்பீட் எல்லாம் வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு மேஜை தான் நம்ம கூடாரத்தில். அப்போ அந்த மேஜையினுடைய ஒரு காலை பிடிச்சிட்டு ராத்திரி 15ஆவது நாள் நடுராத்திரி 1 மணிக்கு மேஜையினுடைய காலை பிடிச்சிட்டு ஆண்டவரை பார்த்து சொன்னேன்ப்பா, இதுக்கு மேலே உபவாசிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை. நாள் 15 ஆயிப்போச்சு, எந்த மாற்றமும் இல்லை ஆண்டவரே, என்னால் முடியல. 15 நாள்ல இந்த பிள்ளை தூங்கி இருக்கணும், ஒரு மாற்றமும் இல்லையப்பா, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த மேஜையினுடைய காலை பிடிச்சிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது. ஏன் அப்படின்னு சொன்னா, 3 தலைமுறையாக தெய்வத்தை அறியாத குடும்பம். அவங்க வீட்டு பக்கத்துல தோத்திரம் அந்நிய தெய்வ வழிபாடை பயங்கரமா கட்டி வச்சிருந்தார். 3 தலைமுறையாக்கும் அந்நிய தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு குடும்பம். அது வாழ்க்கையில எந்த விடுதலையும் இல்லை. கடைசியில தான் ஒரு ஆவிக்குரிய நிலைக்கு அவங்க வந்திருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ ஆலயத்திற்குள்ள அவங்க வந்திருக்காங்க. என்ன நம்பிக்கையோட வந்தா, இயேசுநாதர் ஆகிலும் எனக்கு என்ன செய்வார், விடுதலை
தருவார். ஆண்டவர் ஆகிய எனக்கு விடுதலை தருவார் என்ற நிச்சயத்தோட உள்ள வந்திருக்காங்க. இப்ப 15 நாளாச்சு, எந்த மாற்றமும் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவிற்கு செபிக்கிறேன், அழுகிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்கிறேன். நோ சேஞ்ச், எந்த மாற்றமும் இல்லை. நான் தேவ சமூகத்தில் அன்னைக்கு ராத்திரி அந்த மேஜையினுடைய காலை பிடிச்சிட்டு சொன்னேன், ஏசப்பா ஒரு வாட்டி எனக்கு இறங்கி எனக்கு உதவி செய்யணும். இதுக்கு மேல என்னால் முடியல. முழு நேர உபவாசம். ஏற்கனவே அது 2வது நாளுக்கு பிறகு நினைக்கிறேன், வருஷத்துக்கு 3. இதுக்கு இடையில எக்ஸ்ட்ரா வருது. சுத்தமா முடியல, உடம்புக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து. அப்போ நான் ஆண்டு விட்டு அழுதுட்டு நான் எந்திரிச்சு போயிட்டேன். மறுநாள் காலையில் 16வது நாள் சபையில் ஒரு சில பிள்ளைகள் ஆவியிலே தெய்வ வார்த்தைகளை சொல்லுகிற தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள் சபையிலே உண்டு. அவர்களில் ஒரு சகோதரியை கர்த்தர் எழும்ப பண்ணினார். காலையில் 16வது நாள் காலையில் 10 மணி செக்ஷனுக்கு நடக்குது, செகண்ட் செக்ஷன்ல. அந்த சகோதரி ஆவியில் நிரம்பி சொன்னார், என் மகனே, நீ உன் நேரத்தை வீணாக்க வேண்டாம். என்னதுங்க? என் நேரத்தை 15 நாள் அல்லது 16 நாள் ஒரு குடும்பத்திற்காக முழு நேரமா உபவாசிக்கிறவன சபை என்ன சொல்லும்? தியாகி. அந்த குடும்பம் என்ன சொல்லும்? தியாகி. நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? வெளியே சொல்லாம இருந்தாலும் தியாகியும். அப்படித்தானே? ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? நீ நேரத்தை வீணாக்காதே. அப்ப 16 நாள் என்ன செய்திருக்கேன்? இங்கிலீஷ்ல சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தியாகம் பண்றதா நினைச்சுக்கிறாங்க. போக சரியாயிரும். நமக்கு 2 நாள் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நான் மனசுல நினைக்கிறேன், அந்த குடும்பத்துக்காக நான் தியாகம் பண்ணிட்டு இருக்கேன். நான் மனசார நினைக்கிறேன், அந்த குடும்பத்தின் நன்மைக்கு வேண்டி தியாகம் பண்றேன். கர்த்தர் என்னை கூப்பிட்டு ஜீவ புஸ்தகத்துல பளிச்சுன்னு பேரை எழுதுடா அப்படின்னு பெண்ணு கொடுப்பார்னு நான் நினைக்கிறேன். அவர் சொல்ல, லூசு பேல, நேரத்தை வீணாக்காதேன்ட்ட. எனக்கு ஒண்ணுமே ஓடல. அப்பதான் நான் தெய்வ சமூகத்தில் அப்போ இந்த சகோதரி மூலமா கர்த்தர் பேசுறார். அந்த குடும்பத்தை என்னுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய சொல், நான் விடுதலையாக்குவேன். எப்படி? அந்த குடும்பத்தை என் வசனத்திற்கு கீழ்ப்படிய சொல், நான் விடுதலையாக்குவேன். நீ உன் கடமையை செய். எவ்வளவு தெளிவா இருக்கிறார்ல. அப்ப இந்த 16 40 எனக்கு கடுப்பாய் போச்சு. இது முத நாளே சொல்லி இருந்தா ஏன்பா சரிதானே? முத நாளே இந்த சகோதரி எழும்ப பண்ணி, மகனே நீ உபவாசம் பண்ணாத, ஏற்கனவே பார்வோன் கொண்ட 2வது சொப்பனம் மாதிரி மெலிந்த பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வர கண்டேன் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப அப்படித்தானே இருந்தோம். கிருபை தானே. அன்னைக்கு காத்தா கொண்டு வச்சு, அது வேற. ஆனா தோத்திரம் இப்படி இருக்கிறோம். அப்ப முத நாளே அவர் சொல்லி இருந்தா உடம்பாவது என்ன செய்திருக்கும்? தப்பி இருக்கும். 16வது நாள் இந்த வார்த்தையை சொல்ற. அப்ப நான் சரி, நீ உன் கடமையை செய், உன் வேரத்தை வீணாக்க வேண்டாம், அந்த குடும்பத்தை என் வசனத்திற்கு கீழ்ப்படிய சொல் அப்படின்ட்டு. அப்ப அன்னைக்கு குடும்பத்தில் 5 பேர். அந்த குடும்பத்தில் அன்னைக்கு சபையில் இருந்தவங்க 5 பேர். 5 பேரையும் நான் முன்னாடி கூப்பிட்டு அவங்கள பார்த்து நான் சொன்னேன், பாருங்க, இந்த இயேசுவுக்காக உங்களை வாழ நீங்க அர்ப்பணிக்கிறீங்களா? அப்போ அவங்க சொன்னாங்க, ஆமா பாஸ்டர், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம், சத்தியத்திற்கு அடுத்த உபதேசத்திற்கு அடுத்த காரியங்களை தெளிவாக சொல்லி கொடுக்குறேன். அவங்க எந்த மறுப்பும் தெரிவிக்கலைங்க. அதில் அந்த விஷயத்தில் அந்த குடும்பத்தை பாராட்டணும். ஏன் ரட்சிக்கப்படணும் கேட்கல. எதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும் அதுவும் கேட்கல. அவர்களுடைய ஒரே லட்சியம், என் பிள்ளை விடுவிக்கப்படணும், நான் எதையும் செய்ய ஆயத்தம். அன்னைக்கு பகல்ல அந்த 5 பேரும், இந்த பிள்ளையை தவிர்த்து 5 பேரும் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று இயேசுவுக்காக வாழ தங்களை அர்ப்பணித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பகல் வேளை முடிச்சிட்டு சாயந்தரத்தில் பக்கத்து சபையில் ஒரு பாஸ்டர் உண்டு. அவர் ரொம்ப அதிகமாக உபவாசம் பண்ண மாட்டார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா அவர் எனக்கு தேவைப்படுவார். எல்லாரும் உபவாசமாக இருந்தால் சில வேலைக்கு ஆகாது. ஏன்னு சொல்கிறேன், அந்த வீட்டில் 3 தலைமுறையுமா ஒரு கோபுரம் கட்டி வச்சிருந்தேன்.
அதை நம்ம கிளீன் பண்ணணும் இல்லை. இவங்களை வச்சுட்டு இங்கே சபையில் வச்சுட்டு அந்த பாஸ்டரையும் கூட்டிகிட்டு போய் 3 தலைமுறையுமே அவங்க வச்சு பாதுகாத்த எல்லாத்தையும் 2 சாக்குலையாக கட்டி, உங்களுக்கு என்ன தெரியுமா சாக்கு? கோணி, கோணிப்பை. நீங்கள் முழிக்கிற மொழியை பார்த்தாலே தெரிஞ்சு என்ன தப்பு நடக்கும். 2 கோணிப்பையில கட்டி குளச்சல் பக்கத்தில் இந்த கடலுக்கும் கரைக்கும் இடையில ஒரு வாய்க்கால் ஓடும் பார்த்துருக்கீங்களா, அங்கே கொண்டு போட்டு முடியாச்சு. 3 தலைமுறைவா வச்சு பாதுகாத்தது இப்போ எங்கே இருக்கு? ஆற்றுல கிடக்கு. அங்கே எல்லாம் கிளியர் பண்ணி இந்த உபவாசம் பண்ணாத பாஸ்டர் அவரால் எவ்வளவு இடிக்க முடியுமோ இடித்தார், எவ்வளவு கிளீன் பண்ண முடியுமோ முடித்தேன். எடுத்து தர நான் கோணிப்பையில் அடைச்சேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ ஒரு டாட்டா இண்டிகா கார் இருந்துச்சு, டிக்கில் ஏற்ற நான் நேராக கொண்டு தாத்துட்டேன். அதுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்தாச்சு. ஆனால் பிள்ளைக்கு எந்த மாற்றமும் இல்லை. இது எத்தனாவது நாள் நடக்கு? 16வது நாள் சாயந்தரத்தில் நடக்கு. அப்போ ராத்திரி செக்ஷன் முடியுது. மறுபடியும் 12 முதல் 1 மணி வரை ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளை எப்போ மாதிரி பேக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கு, ஒரு மாற்றம் இல்லை. எனக்கு ஏற்கனவே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லிட்டோம், ஆண்டவர் வசனத்துக்கு கீழ்ப்படிய சொல்லாச்சு, அவங்க ஓகே. இத்தனை வருஷம் அவங்க நம்பி பாதுகாத்ததெல்லாம் கொண்டு போய் எங்கே போட்டாச்சு? வித்தா கூட விலை கிடைச்சிருக்கோம், நம்ம அதுக்கு விடலை, அந்த கொண்டு முக்கியாச்சு. இப்போ என்ன ஆகுது தெரியுமா? பிள்ளைக்கு ஒரு மாற்றம் இல்லை. இப்போ அவங்கள பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. ஏன் சொல்ல, இனி மாற்றம் இல்லைன்னு கொண்டு விஷ வச்சு விடுவான்லப்பா நமக்கு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? வச்சிருவோம்ல, இது நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வச்சிருவாங்க. அப்போ என்ன ஆயிட்டு, மறுபடியும் 12ல இருந்து 1 மணி வரைக்கும் இரவு ஜபித்து விட்டு காலை அதே மாதிரி முந்தின நாள் மாதிரி மறுபடியும் இந்த மேஜையினுடைய காலை பிடிச்சிட்டு சொன்னேப்பா, நீங்க சொன்னதை அவங்கள்ட்ட சொன்னேன், அந்த வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. என்னால் முடிஞ்ச அளவிற்கு அந்த குடும்பத்தை சுத்திகரிப்புக்கு நேராக நடத்தியிருக்கேன், வசனத்திற்கு நேராக நடத்தியிருக்கேன். பட் அந்த குழந்தையில மாற்றமே இல்லை. தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னால் முடிஞ்சதை நான் செய்துட்டேன், உபவாசிக்கும் இனி பலன் இல்லை, இனி என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு சர்ச்சில் அங்கே தங்கியிருக்காங்க. அம்மாட்ட சொன்னேன், அம்மா பிள்ளை பார்த்துக்கிடுங்க, நான் காலையில் வந்துடுறேன்ட்டு. நேரம் பின்னாடி தான் சர்ச் வீடு. நான் என்ன செய்தேன், 1 மணிக்கு உள்ள போகிறேன். 1 மணிக்கு உள்ள போகிறேன். நீங்கள் நல்லா கவனிங்க, காலை சரியாக 4:30 மணிக்கு மறுபடியும் நான் உள்ள வருவேன். மறுபடியும் 4:30 மணிக்கு உள்ள வாரேன். சர்ச்சில் அந்த அம்மாவையும் காணும், பிள்ளையும் காணும். நான் உள்ள வாரேன், 2 பேரையும் காணும். எனக்கு வந்து பாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ, குடல் நடுங்கிருச்சு. அலேறி அடிச்சுட்டு ஆலயத்துக்கு அந்த பறக்கும் போய் பார்க்குறேன், இந்த பிள்ளைக்கு கையை கட்ட விட்டுருக்கு. கையில் பிரஷ் இருக்கு, கையில் பிரஷ் இருக்கு. ஓடி போய் பார்க்குறேன், நம்ம விசுவாசம் அவ்வளோதான், நான் சொல்றேங்க. ஓடி பார்க்குறேன், எம்மா என்ன கட்டு வச்சுட்டு இருக்கிய? விளங்கும், எம்மா என்ன கட்ட வச்சுட்டு இருக்கிய? உடனே அம்மா சொல்லுச்சு, ஆமீன் பாஸ்டர் ஐயா, 3 வருஷத்துக்கு பிறகு என் பிள்ளை என்னை பார்த்து அம்மான்னு கூப்பிட்டா. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? 3 வருஷத்துக்கு பிறகு. அம்மா நேரம் ஆச்சு, பாஸ்டர் மாமா இப்போ வருவாங்க, பல்லு தேய்க்கண்டாமான்னு கேட்டா பாஸ்டர். ஆமீன். அம்மான்னு பிள்ளை கூப்பிட்ட உடனே எனக்கு வேற ஒன்றும் தோணல. கெட்ட விட்டு பிரச்சில் பேஸ்ட் எடுத்து கையில் கொடுத்து அவன் வந்து நிற்கிறான். ஒரு ஜெபம் இல்லை, ஒரு ஆராதனை இல்லை, ஒரு ஆவியில் நரம்பில்ல. எப்போ சுகம் ஆச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அவர்தான் இயேசு. என்றைக்கு அந்த குடும்பம் வேத வசனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததோ,
என்றைக்கு அந்த குடும்பம் ஆண்டவருக்காக வாழ தன்னை அர்ப்பணித்ததோ அன்றைக்கு மாறிச்சு அந்த குடும்பத்தின் சூழ்நிலை. இன்றைக்கும் 2 பிள்ளைகளின் தாயாய் சுகமாய் ஜீவனம் பண்ணுகிறார். அந்த குடும்பம் தேவனுக்காக செயல்பட்டு வருகிறது இன்றைக்கும். ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? என் தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும். நம்ம நினைக்கிறோம் எனக்கு மாற்றம் தேவை, கர்த்தர் மாற்றட்டும், அப்புறம் நான் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் மட்டும் எனக்கு ஒரு அற்புதம் செய்துட்டாருன்னு வைங்க, என்ன வேண்டாலும் கர்த்தருக்கு செய்வேன் பிரதர்பா. ஆண்டவர் சொல்றார், கீழ்ப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கீழ்ப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் வேத வசனங்கள் மிக தெளிவாக கீழ்ப்படியப்படுகிறதோ அங்கே மாற்றம் வரும் பிரதர்.